ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு தொலைப்பாப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து ட்ரூ பேலன்ஸோ, மணிவியோ, பிரான்ச்சோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற லோன் ஆப் கிடையாது. ரிங் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு நியூவான லோன் ஆப். ஸோ இதில் எப்படி நம்ம லோன் எடுத்தோம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ப்ராசஸ் இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் 28 நான் வந்து லோன் எடுத்திருந்தேன். 4 இஎம்ஐ நான் கட்டிட்டேன். ஸோ 5வது இஎம்ஐ நான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன அப்ளை பண்ணேன், எப்படி கிடச்சிது, எனக்கு 95,000 லோன் கிடச்சிருக்கு. ஸோ இதில் எப்படி நான் அப்ளை பண்ணேன், எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா நல்ல நல்ல வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை சேலரி ஸ்லிப்போ எதுவுமே கேட்காம ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லோன் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு 28 ஏப்ரல் எடுத்தேன். மேலே வந்து ஃபஸ்ட் இஎம்ஐ நான் கட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இஎம்ஐ வந்து 28 ஜூனு, தேர்ட் இஎம்ஐ வந்து 28 ஜூலை, ஃபோர்த் இஎம்ஐ 28 ஆகஸ்ட். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் 28 2024. ஸோ நான் இப்போ வந்து இந்த லோன் வந்து நான் இந்த மாதம் இன்னும் கட்டலை. ஸோ இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்தால் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ். இது ஒரு ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா OLYV. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்பு, போய் டைப் பண்ணினா வந்துடும். ஸோ உள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பரில் கொடுத்து உள்ளே வந்தோடனே நமக்கு லோன் ஆஃபர் இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 95,000 வரை ஆஃபர் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்ளை நோன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்ளை ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து உள்ளே போனோடனே நம்மக்கிட்ட என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆதார் கார்டோட மொபைல் நம்பருக்கு லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோன்னே ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிரும். ஒன்ஸ் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பளம், அது மட்டும் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் அப்பாவோட அம்மா நேமு, உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ 95,000 வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு 2,000லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2,000லேருந்து 95,000 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இஎம்ஐ பீரியட் வந்து 12 மாதம் இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க, இது நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 95,000 அப்ளை பண்ணதுக்கு எனக்கு வந்து 88,392 எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ 12 இஎம்ஐ அமௌண்ட்டு 12, அப்போது 9,256 நான் மாதம் கட்டணும். ஸோ இதுதான் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு. நமக்கு அக்கௌண்ட்டு 95,000 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 88,392. ஸோ இதுதான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த அமௌண்ட் தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். 12 மாதம் இஎம்ஐ போட்டதுக்கு நம்ம இஎம்ஐ மாதம் நம்ம எவ்வளோ கட்டணும்னா 9,256 நம்ம வந்து மாதம் கட்டணும். ஸோ 95,000 இருந்தாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துங்க 5,600 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக எல்லா ஆப்லேயும் பிடிப்பாங்க. ஆனால் 5,600 ப்ராசஸிங் ஃபீஸில் பிடிச்சிடுறாங்க. அப்போ ஜிஎஸ்டி வந்து 1,008 பிடிச்சிடுறாங்க. இதனால தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக வருது. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் 16,000 நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்சம் எடுத்திங்கன்னா 16,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட இன்ட்ரெஸ்ட் ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறும். எல்லாமே ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், அப்புறம் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து வரது தான் 3வது ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நம்ம வந்து இப்போ வந்து லோனை வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணணும். ஸோ அது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஓகே ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கரண்ட் அமௌண்ட் வந்து லோன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம எல்லாம் கொடுத்து நம்ம ஓகே பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி தான் 95,000. ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டு மந்த் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒன்ஸ் உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து ரீவெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் 1 இருக்கோம். நம்ம லோன் வந்து ப்ராசஸிங் இருக்குது. நம்ம கேஒய்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு
கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ நம்ம லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து உள்ளே வந்தோடனே அந்த மாதிரி நமக்கு சைன் அக்ரிமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்தோடனே நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நம்ம மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணிட்டோம்னாலே லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிரும். அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இப்படி காமிப்பாங்க. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 95,000. ஸோ உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போட்டாங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எதுக்கு எடுத்தீங்க, பர்சனல் லோன், அதெல்லாம் இதுலேயே வந்துடும். ஸோ இதுதான் லோன் அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ யூஸ் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு சைன் அக்ரிமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் காமிப்பாங்க. நம்ம சைன் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்டை. ஒன்ஸ் நம்ம லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட லோன் அப்ரூவ்னு வந்துடும். ஸோ லோன் அப்ரூவ் ஆகிடுச்சினாலே நமக்கு வேலை முடிஞ்சு. பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து அன்றைக்கே வந்து நமக்கு அக்கௌண்ட் வந்துருச்சு. இந்த உங்களுக்கு ஒன்ஸ் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ ஆட்டோ இநேச்செல்லாம் செட் பண்ண தேவையில்லை. நீங்களே வந்து பே இஎம்ஐன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் மாதம் அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர் 2024. ஸோ உங்கள் டியூ டேட் நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டியூ டேட்டில் உங்களுக்கு கரெக்டாக சம்பளம் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் டியூ டேட் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 28 செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 செப்டம்பர் வந்து நான் போய் இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ரீபேமெண்ட் மெத்தடு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லோன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பே இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் உங்களை டியூ டேட் அன்றைக்கி நீங்களே வந்து இங்கே பே இஎம்ஐ கொடுத்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்கள் எதில் வேணால் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முடிச்சு உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் ஆனோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து லோனுக்குள்ளே வந்துடும். ஸோ அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து லோன் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆப்லேருந்து லோன் எடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ஆப்பில் வந்து நான் லோன் எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நான் எடுத்தது வந்து 28 ஆகஸ்ட்டில் எடுத்தேன். 28 மேல ஃபஸ்ட் இஎம்ஐ கட்டினேன். இந்த வந்து 4 இஎம்ஐ முடிஞ்சிச்சு. இன்னும் பெண்டிங் இஎம்ஐ இருக்குது, நான் அதை கட்டணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டிங் இஎம்ஐ வந்து எப்போ இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இந்த மாதம் கட்டணும். டியூ டேட் இந்த மாதம், அதனால் டியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் அக்டோபரில் கட்டணும். எனக்கு எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரலில் முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ கரெக்டாக ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அப்புறம் உங்கள் சிபில் ஸ்கோர் எந்த ப்ராப்ளம் வராது. ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணி என்னென்ன பே பண்ணுறோம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனே அமுத்திடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.